உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பெரிய வீடு, பெரிய கார், பயங்கரமான ஜுவல்லரிலாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வெல்த்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா அவங்க வெல்த்தி கிடையாது, அவங்க ரிச். அவங்க வெல்த்தியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரிச் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்மளால பார்க்க முடியுது அவங்கக்கிட்ட என்ன இருக்குது. பெரிய வீடு இருக்குது, கார் இருக்குது, அதனால் நம்ம அவங்கள ரிச் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெல்த்தியா அப்படின்ற கொஷினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரியும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ரிச் அண்ட் வெல்த்தி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. நம்ம பார்க்குற நிறைய பேர் ரிச், ஆனால் வெல்த்தி கிடையாது. வெல்த்தி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். வாங்க நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ரிச் அண்ட் வெல்த்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். ராஜர்னு ஒருத்தர், அவர்கிட்ட போர்ஷ் கார் இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த போர்ஷ் காரில் தான் போவாராம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவர் ஒரு பயங்கரமான ரிச், வெல்த்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். ஒரு 6-7 மாதம் பொறுத்து அவர் வெளியில் போகிறப்ப தன்னோட நார்மலான குட்டி காரில் தான் போனாராம். போர்ஷே இல்லை அங்கே. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, குட்டி கார்லேயே போயிட்டு இருந்தார். இந்த ஆத்தர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, இதுக்கு முன்னாடி போர்ஷ் காரில் எங்கே போனாலும் சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த போர்ஷ் காரை காணோம், குட்டி காரில் வந்துட்டு இருக்கீங்க, என்ன அப்படின்னா அதுக்கு அந்த ராஜர் சொன்னது என்னென்னா, லோன் கட்ட முடியல, அதனால் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த செகண்ட் வரைக்கும் நிறைய பேர் அந்த ராஜர் ஒரு பயங்கரமான வெல்த்தி, ரிச் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வெறும் ரிச் தான், வெல்த்தி கிடையாது. ரிச் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கறது, வெல்த் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ராஜர் மாதிரி நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியும். பெரிய வீடு இருக்கும், ஜுவல்லரி இருக்கும், கார் இருக்கும், காஸ்ட்லி பைக் இருக்கும், எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போவாங்க, ஒரு கிளாஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வெல்த்தியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் நான் ஒரு ரிச், வெல்த்தி அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் தான் பண்ணிக்கிறோமே தவிர உண்மையிலே அவங்க வெல்த்தியா, அவங்க கிட்ட உண்மையிலே பணம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் லோன் வாங்கி தான் நம்மள ரிச்சா காட்டிக்கிறோம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இப்போ யாராவது 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் இருந்துச்சு, இப்போ 1 கோடி ரூபாய் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதையே நம்ம வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த வீடு கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிச்னா என்னன்னா காஸ்ட்லியான கார், காஸ்ட்லியான வீடு, பெரிய வீடு, ஜுவல்லரி, கிளாஸாக ஒரு இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறது, ஃப்ளைட்டில், இது எல்லாம் தான் ரிச். ஆனால் வெல்த் அப்படிங்கிறது காஸ்ட்லியான காரை அவாய்ட் பண்ணிட்டு தேவையான சின்ன காரை வாங்கி வச்சிருக்கிறது. காஸ்ட்லியான பைக் வாங்காமல் தேவையான நார்மலான பைக் வச்சுருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாமல் எக்கானமி கிளாஸ், அதாவது எங்கெல்லாம் நம்மளால் செலவு பண்ண முடியும் ஆனால் நம்ம செலவு பண்ணாமல் கண்ட்ரோலாக தேவையானதை மட்டும் செலவு பண்ணுறோன்னா அங்கே நம்ம வெல்த்தியாக ஆயிட்டு வருவோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிங்கர் ரிஹானான்னு ஒருத்தவங்க நிறைய சம்பாதிச்சாங்க. இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாங்க. அந்த சம்பாரிச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட்லி காரு, காஸ்ட்லி வீடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சது எல்லாத்தையும் வாங்குறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பணம் இப்படியே தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பணம் அவங்க ஒரு பொருளாக வாங்க வாங்க இங்கே குறைஞ்சிக்கிட்டே வருது, இங்கே பொருள் அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம், நம்மளோட வெல்த் அது குறையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வெல்த் அப்படிங்கிறது குறைஞ்சாதான் நீங்கள் ரிச் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்ட முடியும். நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறோம். எனக்கு 1 கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன்னா நான் கோடீஸ்வரன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஜென்ரலாக ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 1 கோடி ரூபாவை செலவு பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாம். அந்த செலவு பண்ணால் நம்ம கோடீஸ்வரனாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம கோடீஸ்வரனாக இருக்கணும்னா அந்த 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம கோடீஸ்வரனாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கணும்னு நினைக்கிறதே வந்து அந்த கோடியை திருப்பி செலவு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சம்பாரித்த பணம். அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இளநீர் பாயாசம் குடிப்பீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, மில்க் ஷேக் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டு பொருளாக சாப்பிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது தான் வந்து நீங்கள் சம்பாரித்த பணமாக வச்சுக்கலாம். அந்த சம்பாரித்த பணத்தை கார் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட சீன் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. அது எல்லாமே பொருளாக மாறிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் ரிச் அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் நம்மளால் வெல்த்தியாக இருக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதே சமயத்தில் டயட்டும் ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் டயட்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி தாங்க வெல்த் அப்படிங்கிற விஷயமும். நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை செலவு பண்ணாமல் கண்ட்ரோல்டாக வெறும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அதையே நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளால வெல்த்தியாக ஆக முடியும். நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரிஞ்ச ரிச் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால அவங்கள பார்க்க முடியும். வெல்த்திக்கு இவங்க ஒரு வெல்த்தி பர்சன், இவங்க தான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு நம்மளால யாரையும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த வெல்த் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்மளால எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்க முடியும்? ஆனால் பீயிங் ரிச் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு நம்மளோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் வந்து ஒரு சூப்பரான கார் வாங்குறாருன்னா, ஓ நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் இந்த கார் வாங்கியிருக்காரு, நம்மளும் இந்த காரை வாங்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம செய்கிறோம் இல்லையா? அது ரிச்சை இமிட்டேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். வெல்த்தி பர்சனை நம்மளால் இமிட்டேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால அவங்க எவ்வளோ வெல்த்தி, அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்கங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம நிறைய பேர் சம்பாதிச்சா அதை செலவு பண்ணணும், அதுதான் லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த சாப்டரோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறத செலவு பண்ணாமல் தேவையான அவசரத்துக்கு மட்டும் செலவு பண்ணி அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்கள் ஃப்யூச்சரில் வெல்த்தியாக இருக்க முடியும். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ரிச்சாக இருக்கணுமா இல்லை ஃப்யூச்சரில் வெல்த்தியாக இருக்கணுமா அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். அண்ட் டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.